அம்பேத்கரினுடைய நோக்கத்தையே அவங்க சிதைச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் வர்றவங்க எல்லாருமே மக்களை எப்படியுமே மூடர்களாகவும் தெளிவற்றவர்களாகவும் வைத்துட்டு தான் விரும்புகிறாங்க. நீங்கள் மத்திய அரசுடைய ஆயுள் காலம் இப்போ முடியுது. இப்போ மாநில அரசுக்கு முடியறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்கு. ஆனால் நீங்கள் இப்பயே உன்னை கலைச்சிட்டு நான் நடத்துவேன். கேட்டால் பாக்கெட் மூலமாக வருது கிடைக்கும். மாடு மூலமும் மாடு கலக்கலாம் அப்படின்னு தெரியல. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு அறம் இணையதளின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது இந்த அம்பேத்கர் குறித்து அவர் உச்சரித்த வார்த்தை, நீங்கள் அவர் என்ன துணியில் சொல்கிறாருன்னா, உங்களை விட நாங்கள் அதிகமாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல வந்தவர், நீங்கள் உச்சரித்த அம்பேத்கர்ன்ற அதுக்கு பதிலாக பகவான் பேரை உச்சரித்திருந்தா நீங்கள் 7 ஜென்மத்துக்கு புண்ணியத்தை சேர்த்துருக்கலாம், சொர்க்கம் போயிருக்கலாம் அப்படின்ற வார்த்தையை உச்சரித்து எல்லாராலையும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர்கள் நடந்துக்கிட்டு நாங்கள் தான் அதிகமாக செஞ்சோம், நாங்கள் தான் அம்பேத்கரை போற்றியிருக்கோம், அவருடைய வீடு, அவர் வசித்த இடம், இது எல்லாத்தையும் நாங்கள் அரசுடைமையாக்கியிருக்கோம், அவர் எங்களுக்கானவர் அப்படின்னு அவங்க தொடர்ந்து பிரகடனப்படுத்துவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ அம்பேத்கரை இந்த பாஜக அரசாங்கம் பெருமைப்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க, மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அம்பேத்கரினுடைய நோக்கத்தையே அவங்க சிதைச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அதாவது பேரளவுக்கு நாங்கள் அம்பேத்கரை ரொம்ப மதிக்கிறோம்னு சொல்றது மூலமாக தலித் மக்களுடைய ஆதரவை வென்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த நோக்கத்துக்காக அவர் அரசியல் சட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரோ அந்த அரசியல் சட்டத்தை ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி திருத்தி சிதைச்சிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அவங்க அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுவது என்பதை ஒரு தந்திரோபாயமாக வைத்திருக்கிறார்கள். ஆத்மார்த்தமாக அம்பேத்கரை நேசித்து அவரை அவங்க தூக்கி பிடிக்கல. இதுதான் தாத்பரியம். இப்போ அம்பேத்கர்னு இவங்க சொல்றாங்கன்னா, ஏன் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் இந்திய மக்களை எது பாதுகாத்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அம்பேத்கர் உருவாக்குன அரசியல் சட்டம் தான். அதை வச்சுதான் அரசியல் சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு, நீங்க என்னை தொட முடியாது, நீ எனக்கு பேச்சுரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தனி மனித உரிமை இருக்கு, எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே அவங்க ஒவ்வொன்றா காலி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப அம்பேத்கர் மேலும் நம்ம தூக்கி பிடிக்கிறதுக்கும் அவங்க ஆட்சியாளர்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவங்க அம்பேத்கர்னு சொல்லும்போது, அட நம்ம கொண்டாடுற அம்பேத்கர் தானே அவங்களும் கொண்டாடுறாங்கன்னு உங்களால எடுத்துக்க முடியல. அவங்கள அதை பார்க்கும்போது நமக்கு அப்படித்தானே தோணுது. இப்போ அவங்க இதுக்கு முன்னால காங்கிரஸ் செய்யல, பாரத் ரத்னா கூட அவங்க கொடுக்கல, தடை செய்தாங்க, தாமதப்படுத்தினாங்க. அதாவது ஆதரவு பெற்ற அன்னைக்கு விபி சிங் அரசாங்கமோ பாரத் ரத்னா கொடுத்தது. இது மாதிரி அவங்க தொடர்ந்து சொல்வதெல்லாம் இப்போ நமக்கு பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது. இல்லை, நான் ஒத்துக்கிறேன் சார். அதாவது காங்கிரஸ் அம்பேத்கரை பெருசா மதிக்கல, அது உண்மைதான். ஆனால் இன்னைக்கு ஏன் மதிக்கிறாங்க தெரியுமா? அம்பேத்கரை வச்சுதான் இன்னைக்கு நாட்டை காப்பாற்ற முடியுன்ற அறிவு இன்னைக்கு அவங்க பெற்றுக்கொண்டார்கள். இந்த சூழல் அவங்களுக்கு கற்பித்திருக்கு. ஏன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்பேத்கருடைய அருமை அவங்களுக்கு தெரியல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சமூகமே சனாதன பிடியில தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சியே சனாதன பிடியில தான் இருந்தது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள சனாதனிகள் தான் அதிகமாக. இப்போ 2 பேருமே வாக்கு வங்கிக்காக, அதாவது காங்கிரஸ் மற்றும் பிஜேபி வாக்கு வங்கிக்காகத்தான் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்களா அல்லது உண்மையா உணர்ந்து தூக்கி பிடிக்கிறார்கள்? இல்லை, இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில் 2 விதமான தன்மைகள் இருக்கு. ஓட்டுக்காக தூக்கி பிடிக்கிறவங்களும் இருக்காங்க, உண்மையிலேயே அம்பேத்கர் அவசியம் நினைக்கிற ஆத்மார்த்தமாக நினைக்கிறவங்களும் 2 தரப்பும் காங்கிரஸ்குள்ள இருக்காங்க. பிஜேபிக்குள்ள யாருமே அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அம்பேத்கருடைய கொள்கைகள் அனைத்துமே சனாதானத்துக்கு எதிரானவை, எளிய மக்களை பாதுகாப்பதற்கானவை. அப்ப நீங்க அவரை நீங்க அவரை நிராகரிச்சிங்கன்னா மக்கள் உங்களை நிராகரிச்சிருவாங்க. காந்தியை நிராகரிக்க முடியாது, காந்தி இவங்க தான் பண்ணாங்க, ஆனால் அவர் நிராகரிக்க முடியல. இல்லை,
இன்ன வரைக்கும் வந்து வெளிநாட்டில இருந்து யார் வந்தாலும், எந்த பெரிய தலைவர்கள் வந்தாலும் காந்தி சமாதிக்கு தான் வந்து போய் மாலை போடுறாங்களே தவிர சவார்கர் சமாதிக்கு போய் மாலை போடல. அப்ப அந்த உலக அளவுல மதிக்கப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவரா அவர் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க வந்து தவிர்க்க முடியாம ஏத்துக்கிறீங்க. அதே மாதிரிதான் அம்பேத்கர்ன்றதும். அவர் உலகப்பெரிய ஒரு ஆளுமை. அவருடைய அறிவு கூர்மைன்றதும் அவர் எழுதின நூல்கள்ன்றதும் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியகரமானது. அந்த 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 வயதுக்குள்ள, அவர் வாழ்ந்த வயதுக்குள்ள அத்தனை நூல்களை எழுதியிருக்க முடியுமா? அவ்வளவு தூரத்துக்கு சிந்திச்சிருக்க முடியுமா? வரலாற்றை பின்னோக்கி பார்த்திருக்க முடியுமா? ஒரு ஷார்ப்பான பல விஷயங்கள்ல அவருக்கு இருந்த அந்த கூர்மை வந்து இதுவரைக்கும் வேற இந்திய அறிவாளர்கள் யாரிடமும் பார்க்க முடியாத ஒரு ஆளுமையா அவர் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து அம்பேத்கர் புத்தகத்தை போடுறதுக்கே இவங்க ரொம்ப டிலே பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவருடைய தொகுப்புகளை கொண்டு வருவதற்கு மிக நீண்ட காலம் எடுத்துக்கிட்டாங்க. பல்வேறு விதமான அழுத்தங்கள் மக்களிடம் வந்துட்டு பிற்பாடு தான் கொண்டு வராங்க. ஏன்னா அம்பேத்கரை வந்து நம்ம இன்னும் ஆழமாகவும் தெளிவாகவும் உள்வாங்க ஆரம்பிச்சுட்டு அந்த சமூகத்தில் மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்துடும். அம்பேத்கரை கொண்டாடணும், ஆனால் அம்பேத்கர் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்றது தான் பிஜேபி பாலிசி. பஜனை போட்டுட்டு போயிடலாம். காந்தி பஜனை பாடணும், ஆனால் காந்தியோட கொள்கைகளை கடைபிடிக்க கூடாதுன்ட்டு ஏற்கனவே அரசியல்வாதிகள் இங்கே இந்தியாவில் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே சொல்றேன், ஆட்சி அதிகாரத்தில் வர்றவங்க எல்லாருமே மக்களை வந்து எப்பயுமே மூடர்களாகவும் தெளிவற்றவர்களாகவும் வைத்திருக்கவே தான் விரும்புகிறாங்க. புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு, ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. ஏன் கிடைச்சிருக்குன்னா 10 வருடம் எங்ககிட்ட வாங்கின அடி, மிதி, பின்னடைவுகள் இப்போ வந்து அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டிய புத்தி அவங்களுக்கு வந்திருக்கு. முன்னாடியே அவங்களுக்கு இல்லை. இப்போ அம்பேத்கரை தூக்கி பிடிச்சா மட்டும்தான் நம்ம வந்து அரசியல் பண்ண முடியும், மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படின்ற கட்டாயம் அவங்களுக்கு உருவாயிருக்கு. இந்த புரிதலுக்கு வந்துட்டு பிற்பாடு அவங்க அம்பேத்கரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதான் யதார்த்தம். இப்போ பாராளுமன்ற வளாகத்தில் இது தொடர்பாக அதுவும் திரு அமித்ஷா அவர்களை நோக்கி எதிர்ப்பு குரல் எழுப்பி திரு ராகுல் காந்தி அவர்கள் போகும்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு, இவரை நோக்கி அவங்க வந்து எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க திரு ராகுல் காந்தி மேலே. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு டைலூட் பண்ணுறதா, டைவர்ஷன் எடுக்கிறதா, இல்லை நிஜமாலுமே இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி ஏதாவது இம்மெச்சூராக நடந்துக்கிச்சா? இல்லை, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. இப்போ பிஜேபி எதிர்க்கிறது அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப மூர்க்கமாக இவங்க வந்து ஸ்டெப் எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை வந்து தூண்டி விட்டு உணர்ச்சி வசப்பட வைத்து இவங்களை வந்து ஒரு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வச்சு அது மூலமாக இவங்க மேலே வழக்க பதிவு பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதான் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்போ அவங்க எப்பவுமே நம்ம தொடர்ந்து அறத்தலாம் எழுதிட்டு இருக்கேன், என்னை சுற்றிலும் பயங்கரமான தாக்குதலை வந்து தொடுக்கிறாங்க, வெவ்வேறு விதமான தாக்குதலை தொடுக்கிறாங்க. அது அந்த தாக்குதல்ன்றது வந்து நேர்மையாக நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கான விளக்கமாக இல்லாமல் உங்க நேர்மையை வந்து சீர்குலைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே, எல்லா நேர்மையாளர். ஆமாம். அப்போ அதுவும் பர்டிகுலராக வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து நேர்மையான உரையாடலுக்கு என்றைக்குமே தயாராக இருக்க மாட்டாங்க. தடாலடியாக வந்து ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வந்து தூக்கி போட்டு நம்மளை நிலைகுலைய வைத்து நம்மளை உணர்ச்சி வசப்பட வைத்து அவங்களை நோக்கி ஏதாவது நம்ம வந்து செய்ய மாட்டோமா, அதை வச்சு நம்மளை பிடிச்சி தண்டிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அதை தான் அவங்க வந்து செய்கிறாங்க. பிஜேபி தங்களுடைய உணர்ச்சிகரமான நடவடிக்கைகள் மூலமாக காங்கிரஸ் அதுக்கு பலியாயிடுச்சு. காங்கிரஸ் இதை எதிர்பார்த்துக்கணும், இவங்க இப்படி நடக்க போகுது, இதை தவிர்த்துடணும், இந்த நேரத்தில் நம்ம பின்வாங்கிடணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க சுதாரிக்க தவறிட்டாங்க. ஒரு உணர்ச்சிகரமான அரசியலுக்கு தான் இவங்களும் தங்களை ஆட்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து அம்பேத்கரை வந்து அவர் இந்த மாதிரி சொல்லிட்டார், ஆனா அதை நீங்க எப்படி நீங்க பிரசன்டேஷன் பண்ணுவீங்க? ஓயாம நீங்க ஜனங்க யோசிப்பாங்க, ரொம்ப ஓவரா அம்பேத்கர் மந்திரம் ஓதுறாங்க, என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு. அப்படி இல்லாம மீண்டும் இவங்க வந்து சென்சேஷனல் வந்து பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஒரு அறிவார்ந்த தளத்தில் வந்து இப்போ அம்பேத்கரை கொண்டு போகிறது எப்படி அப்படின்றதும், அது களத்தில் இறங்கி எப்படி வேலை செய்கிறது அப்படின்ற அந்த புரிதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இன்றைக்கும் தலித்துகளுடைய பிரச்சனையை பற்றி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்குமா, ஒரு போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? எத்தனை கோயில்களில் இன்றைக்கும் தீண்டாமல் இருக்குது? அது நாங்கள் எல்லாருக்குமே தொடர்ந்து பண்ணதாக தான். அதுவும் இப்போ திரு செல்வ பெருந்தகையெல்லாம் அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாருங்க. எத்தனை போராட்டம் சார் அறிவிச்சிருக்காங்க? ஒரே ஒரு போராட்டம் சொல்லுங்கள். அது போராட்டம், அது
காங்கிரஸ் கட்சியினுடைய திரு பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட கூட நான் ஒரு முறை நேர்காணலில் கேட்டேன். ஒரு நிகழ்ச்சி கூட அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட உங்களால் கண்டக்ட் பண்ண முடியலையேன்னு. அது சில பிரச்சனைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு அவங்க ஒரு பின்னடைவாக தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அது காங்கிரஸினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சி வந்து அடித்தள தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டு தான் இருக்குது. அந்த கட்சி இன்னும் அந்நியப்பட்டு தான் இருக்குது. இன்னும் அதில் வந்து வசதியானவர்கள், பெரிய பெருந்தனக்காரர்கள் மட்டும்தான் கோல வச்ச முடியும். எம்பி ஆனவர்னா எம்பி ஆனவருடைய பையன் தான் எம்எல்ஏவோ எம்பி ஆக முடியும் அப்படின்றது எழுதப்படாத விதியாக வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்குது. தமிழக காங்கிரஸ் கட்சிலையும் அதான் இருக்குது. அது மீறி யாராவது 1-2 பேர் தான் வர முடியும். அதுதான் யதார்த்தமாக இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து சரியாக வந்து பேசுவதற்கோ எடுத்து சொல்வதற்கோ அரசியல் கட்சிகள் யாருக்குமே தகுதி இல்லாமல் தான் இருக்குது. அதுதான் யதார்த்தமும் கூட. அப்போ பிஜேபியினுடைய அந்த தந்திரம் இருக்குல்ல, இவங்களை வந்து உணர்ச்சி வசப்பட வச்சு இவங்களை வந்து ஒரு மாட்டி விடுறது, இவங்களை பிடிக்கிறது அப்படின்றது இருக்குல்ல, அது அவங்க சிறப்பாகவே செய்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிகள், அந்த அம்பேத்கர் உச்சரிப்பு நிகழ்ச்சிக்கு முதல் துவக்க புள்ளியாக இருந்தது வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் விவாதித்திருக்கோம். ஆனால் இப்போ அவர்கள் சொல்லுகிற விளக்கம், இப்போ பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு வருடம் எலெக்ஷன் வருது, அதுக்கு வந்து இந்த கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு 3 மாதம் 4 மாதம் போய் சேர்ந்துருது. எங்களுடைய செலவினங்கள் வந்து குறைப்பதற்காகவும் நாம் வந்து மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போய் முறையாக சேர்ப்பதற்காகவும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பயன்படும் அப்படின்ற கருத்தை நீங்கள் எப்படி? நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷத்தில் ஒரு குழந்தை பிறக்கும், அது கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும், 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்கும், இப்படி ஒரு 2, 3, 4 குழந்தை கூட பிறக்கலாம். ஒவ்வொரு பிரசவத்துக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் 10 மாதம் அவங்க சுமக்க வேண்டியிருக்கு. எல்லா குழந்தையும் ஒரே பிரசவத்தில் தான் வந்துட்டு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியுமா நீங்கள்? இல்லை, அது இது இப்படி விடும்போது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து ஒரு 45 நாள் எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகுது அப்படின்னு ஒரு பிரதமர் வருத்தப்படுறாரு. ஆமாம் ஆமாம், அது அந்த பகுதிக்கு, அந்த பிரதேசத்துக்கு அது தேவைப்படுதுன்னா அந்த பிரதேசத்தில் மட்டும்தானே அது அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது. மத்திய அரசு கூட புது ஸ்கீம் எங்களால் அனௌன்ஸ் பண்ண முடியல. என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண முடியாமல் போகுது உங்களுக்கு? என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண முடியாமல்? என்ன நீங்கள் எடுத்து ஏற்கனவே ஒரு திட்டம் மக்களுக்காக நம்ம அறிவிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த 45 நாட்களில் ஒரு புதிதாக மக்களுக்கு ஏதேனும் நம்ம எடுத்து கொடுக்கணும்னா அதை அனௌன்ஸ் பண்ண முடியாது. இல்லை, கிடையாது. பண்ணலாம், பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை வருட 75 வருஷத்தில் யாருமே எந்த மத்திய அரசும் சொல்லாத புது விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை ஸ்கீம் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. இது ஒரு பிரச்சனை கிடையாது. அந்த பிரதேசத்தில், அந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும் அந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து பண்ண முடியாதே தவிர, தமிழ்நாட்டில் அந்த குறிப்பிட்டத்தக்க அந்த ஒரு மாதம் மட்டும் நீங்கள் அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது தவிர ஹோல் இந்தியாவுக்கு நீங்கள் பண்ணத்தானே செய்கிறீங்க. அது மாதிரி செலவு அதிகமாகுது. அதை நாங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு பண்ணும்போது கட்டுப்படுன்றதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க? இல்லை, செலவு அத்தியாவசியமான விஷயங்களுக்கு செலவு பண்ணணும். அந்த செலவை நீங்கள் வந்து செலவுன்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஒரு அத்தியாவசியமான தேவை. ஜனநாயக ஒரு மீட்பு அப்படின்னு. ஆமாம், தேர்தல்ன்றது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜனநாயக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு செலவழிக்கிறது வந்து நீங்கள் வீண் விரயம்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அது ரொம்ப பெரிய தவறு. அதை விட பெரிய ஒரு முட்டாள்தனம் வர எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மத்திய அரசினுடைய ஆயுள் காலம் வந்து இப்போ முடியுது. ஒரு மாநில அரசுக்கு முடியறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்பயே வந்து உன்னை கலைச்சிட்டு நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு. மக்களுடைய மேண்டேட்டை நீங்கள் மீறுறீங்க. அந்த மாதிரியான சொல்லக்கூடிய தன்மைன்றது வந்து ஒரு சர்வாதிகார தன்மை. ஏன்னா அது இருக்கக்கூடாது. அதாவது அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த முடிவுகள் எடுக்கப்படணும். இப்போ இவங்க வந்து ஒரே கல்வி திட்டம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரே கல்வி திட்டன்றது ரொம்ப தப்பு. ஏன்னா நேற்றைய முந்தானத்து ஒரு அந்த கருத்தரங்கம் ஒன்று போயிருந்தேன். ஒரு மீனவர்கள் கருத்தரங்கத்தில் அந்த ஒரு ஆசிரியர் ஒரு அம்மா சொல்கிறாங்க, மீனவ குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் என்ன இந்த மண் சார்ந்த நெய்தல் நிலம் சார்ந்த அந்த அறிவை வந்து குழந்தைங்க கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. அந்த குழந்தைங்க அதில் தான் வந்து நாளைக்கு வரணும். இல்லை, இப்படி நம்ம சொல்ல போனோம்னா அதுக்கான எஜுகேஷன் கொடுத்தா அது குலக்கல்வி ஆகும்னு அப்புறம் நீங்களுமே தானே எதிர்க்கிறீங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கே எது தேவையோ அதை கொடுங்கன்றேன் நான். மக்களிடம் நீங்கள் வந்து கலந்துரையாடுங்க. எங்கே என்ன மாதிரியான கல்வியை அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கல்வியை நீங்கள் கொடுங்க. புரியுதுங்களா?
அப்போ அது நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. இதில் நீ ஈடுபட்டே ஆகணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுக்கறது வெறும் நாலேஜ் தான், தொழில் அல்ல. சரியா? அந்த நாலேஜ் அவனுக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா எந்த மண்ணில் வளரானோ அந்த மண் சார்ந்த அறிவு அவனுக்கு இருக்கணும், அந்த சூழல் சார்ந்த அறிவு இருக்கணும். அவனை சுற்றி என்ன தாவரங்கள் இருக்கு, என்ன பயிரிடப்படுகிறது, அவன் வாழக்கூடிய நிலத்துல வந்து என்ன பயிரிட்டா வரும், விளையும், இதெல்லாம் புரிதல் இல்லாமல் வளர்றான். ஒரு பால் எப்படி கிடைக்குன்னு கேட்டால் பாக்கெட் மூலமா வருது, கிடைக்கும். மாடு மூலமும் மாடு கறக்கும் அப்படின்னு தெரியல அவனுக்கு. இந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போகிறப்ப சிட்டியில் இருக்கப்பன்னு தெரியல. எவ்வளோ பெரிய அவ்வளோல இது. அப்போ நீங்கள் வந்து கல்வின்றது வந்து ஏட்டுச்சுரக்காயா மாதிரி அவனை சமூகத்திலிருந்து அந்நியப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை நீங்கள் கொடுக்குறீங்க. சரிங்களா? அப்போ அதுதான் நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரியான முடிவு எடுக்கிறதுக்கான சுதந்திரத்தை அந்தந்த பிரதேசத்துக்கு நீங்கள் வழங்கணும். ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுன்னா அந்த உள்ளாட்சி தேர்தலுக்கான காலகட்டம் கணியும் போது தான் அதை நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி தான் சட்டமன்றத்துக்கான தேர்தல் எப்போ வந்து சூழல் சாத்தியப்படுதோ அந்த அந்த நேரத்துக்கு தான் நீங்கள் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு சூழல் வந்து நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் அந்த ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு சூழலில் தேர்தல் நடத்தினா தான் சரியாக இருக்கும்னா அவங்களுக்கு ஏற்ற நேரத்தில் தான் நம்ம தேர்தல் நடத்தணும். அதுதான் வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவம். இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல் பற்றி குறிப்பிட்டீங்க. இங்கே ஜனவரி 5 இந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய காலம் முடியுது. தமிழ்நாடு அரசு அதற்கான எந்த முன்னெடுப்பும் செய்யலை. இப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட 28 மாவட்டங்களில் 92,000 உள்ளாட்சி பதவிகள் வந்து இப்போ காலியாகுது. அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லையா? உள்ளாட்சின்றது வந்து மக்களை வந்து மிக நெருக்கமாக மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு. ஆனால் அது குறித்து எந்த விதமான ஒரு ஏற்பாடும் இல்லாமல் அரசாங்கம் வந்து ரொம்ப மௌனமாக இருக்குது. அரசாங்கம் தான் அப்படி இருக்குன்னா அரசியல் கட்சிகளாக அது அரசாங்கத்தை தட்டி கேட்டு நீங்கள் ஏன் வந்து அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையோ ஒரு போராட்டமோ எந்த அரசியல் கட்சிகளுமே முன்னெடுக்கல. அப்ப இந்த அரசியல் கட்சிகள் வந்து எப்படி வந்து மக்களிடம் வந்து அந்நியப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையெல்லாம் சட்டமன்றம், நாடாளுமன்றம், இது மக்கள் மன்றம். இதெல்லாம் அது வந்தா என்ன ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அப்படியே நகர்த்திட்டு போய் சட்டமன்றத்தோடோ அல்லது நகர்ப்புறத்தோட சேர்த்து நடத்தலாம், அப்படி ஏதாவது திட்டம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஸ்கீம்லேயே அவங்க அந்த 100 நாளுக்குள்ள நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி 3க்கும் தேர்தல் நடத்திடணும்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் டிஎம்கே வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ அமைதியாக இருக்காங்களான்றதும் தெரியல. இவங்களுக்கு அளவில் இதை சரி அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. எப்படி மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கத்தை மதிக்கிறது இல்லையா, அது மாதிரி மாநில அரசாங்கம் உள்ளாட்சிகளை கடுகளவும் மதிக்கிறது இல்லை. இவங்க வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளாட்சிகள் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க சுதந்திரமாக செயல்படணும், அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து மாநில ஆட்சியாளர்களுக்கு சுத்தமாக கிடையாது. இல்லை, அந்த மாதிரி இருக்கிற பொழுது இன்றைக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட பல விஷயங்களுக்கு மத்திய அரசு இங்கு தேர்தல் நேரடியாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்குது. அப்போது பணம் வரது நின்று தானே போகும். ஆமாம், நின்று தான் போகும். அதுக்கும் அவங்க தயாராக இருக்கிறாங்க. அப்படி ஆமாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் நேரடியாக கொடுக்குறாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ 100 நாள் கிடைக்கிறது இல்லை, 50 நாள் 60 நாள் தான் கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அதை நம்பி பெருந்திரளான மக்கள் வந்து பல வருடங்களாக 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுத்துறது இல்லை, சும்மா சப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே நாட்டு மேலே அக்கறை இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு. மீண்டும் அடுத்த தேர்தலில் நாங்கள் 200 தொகுதிகளை வெற்றி கொள்வோம் அப்படின்னு நேற்று அவங்களுடைய பொதுக்குழுவில் பேசும்போது, இன்னைக்கு வந்து திமுகவை எல்லாரும் சரியான புரிதல் இல்லை, ஒரு சோழ பேரரசை போல எதிர்காலத்தில் இந்த நான் ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த அரசை வந்து பொற்கால அரசாக வரலாறு சொல்லும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். சார், அதாவது அவங்க சொல்கிறேன் கேளுங்க, என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றதே அவருக்கு தெரியல.
முழுக்க முழுக்க அதிகாரிகள் நம்பி அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. எது மக்களுக்கான தேவை, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்ணணும், இது பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர் ஆட்சி பண்ணிட்டார். அதோட ரொம்ப அராகண்டாக கூட்டணி கட்சிகளை வந்து கடுகளவும் மதிக்காமல், என்ன நான் உங்களுக்கு இத்தனை சீட் தரேன்ல, அந்த சீட்டில் நீங்கள் நின்று ஜெயிக்கிறதுக்கு பணமும் தர்றேன், எங்களுடைய தொண்டர்களையும் தர்றேன்ல, நீங்கள் சும்மா எம்எல்ஏ வந்து உட்காந்துட்டு போங்க, நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதை தவிர உங்களுக்கு வந்து வேறு எதையும் நீங்கள் கேட்கக்கூடாது, எனக்கு அட்வைஸ் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட்டணி கட்சிகளை வந்து உரிமை இல்லாதவர்களாக, ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ண முடியாதவர்களாக ஒடுக்கி வச்சிருக்கிறார் ஸ்டாலின். கடந்த காலத்தில் இந்த அளவுக்கு எந்த கூட்டணி கட்சிகளும் வந்து ஆட்சியாளர்களாக அடக்கி வைக்கப்பட்டதில்லை. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு வரலாற்றில் ஒரு வினோதமாக இருக்குது. ரொம்ப காங்கிரஸும் சரி கம்யூனிஸ்டுகளும் சரி ரொம்ப அடங்கி கிடக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் இதில் ஒரே ஒருத்தர் இப்போ வந்து பொங்கி எழுந்திருக்கிறார், வேல்முருகன். இது வந்து சிம்டம். ஏன்னா இந்த உணர்வு தான் ஜவஹர்லால்கிட்டையும் நான் பார்க்குறேன், ஜவஹர்லால்கிட்டையும் பார்க்குறேன், முத்தரசன்கிட்டையும் பார்க்குறேன், பாலகிருஷ்ணன்கிட்டையும் பார்க்குறேன், காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் பார்க்குறேன். சொல்ல முடியாதவர்களாக இருக்காங்க. 2026 தேர்தல் 2026 தேர்தல்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2026க்கு இந்த கூட்டணி தொடர்வதற்கு வாய்ப்பே இல்லை சார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து ரணமாக இருக்கிறாங்க. கடைசி 6 மாதத்தில் திமுக கூட்டணி இருக்க கட்சிகள் அனைவரும் என்ன பெரும்பாலான கட்சிகள் வெளியேறிடுவாங்க, கண்டிப்பாக வெளியேறிடுவாங்க. ஏன்னா திமுகவோட இருந்தால் டெபாசிட் கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு எதிராக கடை வைக்கிறவங்க எவனும் யோக்கியம் கிடையாது, எவனும் நம்ப தகுந்தவன் கிடையாது. அதனால திமுக கிட்ட இருந்து விலகினா பிஜேபி எதிர்ப்பை யார் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, யார் ஓரளவுக்காவது மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தேடுதல் வரும்போது, அந்த தேடுதலுக்கு அதிமுக இன்னும் ஃபிட் ஆகலை, விஜய்க்கு இன்னும் பக்குவம் பத்தலை, சீமான் வந்து மற்றவங்களோட அரவணைத்து செயல்படக்கூடியவராகவும் இல்லை. இந்த சூழல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ திமுக கூட்டணியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த தோழமை கட்சிகளுக்கு போக்கிடம் இல்லாத காரணத்தினால உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க, அவங்க வெளியில வரணும்னு துடிக்கிறாங்க. அதுக்கு தகுந்தவர்களாக தங்களை வந்து அதிமுக தான் உருவாக்கிக்கல. மோடி எடுத்து முனகிறதுக்கு கூட வந்து பயப்படுறாரு எடப்பாடி. ஸ்டாலின் நல்லா அழகாக சொல்லியிருக்காரு, கீச்சு குரல்ல கூட அவரால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் அரசியல் இயக்கங்களே வந்து அடிமை இயக்கங்களாக, மக்களுக்கு மட்டும் அந்நியப்பட்ட இயக்கங்களாக ஒரு மோசமான சூழலை நம்ம பார்க்குறோம். எனக்கு இந்த தேர்தல் மேலேயே வெறுப்பு வருது. யார் வந்தாங்க யார் போனாங்க, நீங்கள் கூட்டணி கணக்கு போட்டுக்கிட்டு அவன் ஜெயிக்க போகிறான் இவன் ஜெயிக்க போகிறான், யார் ஜெயிச்சு வந்தாலும் என்ன இந்த மக்களுக்கான நீதியை நீங்கள் கொடுக்க போகிறதில்லை, எந்த மாற்றங்களும் ஏற்பட போகிறதில்லை. ஏன்னா எதுக்காக நீங்கள் போராடுறீங்க, எதுக்குமே போராடலையே. அப்படி எதிர்கட்சின்னு சொல்கிறவனுக்கும் தகுதி கிடையாது. ஆளுங்கட்சி மேலே கோபம் வருது, எதிர்கட்சி மேலே சுத்தமாக நம்பிக்கை வரலையே. கல்வி அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதானை போய் சந்தித்து பேசணும். நீங்கள் வந்து மும்மணி கொள்கையை நீங்கள் ஒத்துக்குங்க, உடனே நீங்கள் 2152 கோடி ரூபாய் நாங்கள் உடனே ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ ஈரோடு கிழக்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல், இந்த இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான அணுகுமுறையா இல்லை அவர் இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்கணுமா திரு விஜய்?